ஏ மங்கம்மா, கூப்பிட்டா கூட காது கேட்காது. அப்படி என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏ காலையிலேருந்து கேம் விளையாடிட்டே இருக்க, என்னதாண்டி பண்ணுவ? கேம் விளையாட விடுறி. ஆமா, நீ எத்தனை வாட்டி ஃபோன் நோண்டிட்டு இருக்க? நீ ஃபோன் நோண்டும் போது நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன் நாடி. நான் ஃபோன் நோண்டும் போது மட்டும் ஏன்டி என்ன சிலுமிஷம் பண்ணிட்டே இருக்க? ஏண்டி, நான் ஃபோன் நோண்டனா உடனே வச்சுட்டு என் வேலையை பார்க்க போயிடுவேன். நீ மணிக்கணக்காக காலையிலேருந்து உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்க. இப்போ டைம் என்னாச்சு தெரியுமா? 2 மணி. இன்னும் சாப்பிட கூட வரல நீ. அப்படி என்னதான் உனக்கு ஃபோனில் இருக்கு? இப்போ நான் கேம் விளையாடுறதுனால உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நான் நல்லா தானே இருக்கேன். இப்படிதான் ஒரு பையன் டெல்லியில உன்ன மாதிரி மணிக்கணக்காக உட்காந்து ஃபோன் நோண்டி கடைசியில் இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்கான், தெரியுமா? என்னது, கேம் விளையாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டானா? ஐயோ, என்னடி சொல்ற? டெல்லியில் ஒரு பையன் ஒரே இடத்துல உட்காந்து தொடர்ந்து 12 மணி நேரம் கேமை விடாமல் விளையாடி இருக்கான். அதே மாதிரி ரெகுலராக பண்ணி அவனுக்கு என்ன ஆயிருக்கு தெரியுமா உனக்கு? ஐயோ, எனக்கு பதட்டமா இருக்குடி, கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல. ஒரே இடத்துல 12 மணி நேரம் உட்காந்து டெய்லி கேம் விளையாடி கூன் விழுந்து அதுக்கப்புறம் யூரினை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டியே அவனுக்கு இல்லாமல் போய் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணாங்களாம். ஐயோ, என்னடி இப்படி பயம் பண்ற? அப்புறம் என்னதான் ஆச்சு? அப்புறம் என்னாச்சு, செக்லாம் பண்ணி பார்த்ததுல அவனுக்கு பார்ஷியல் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, தெரியுமா? அச்சோ, இதை நீ முதலே சொல்லக்கூடாதா? எப்பவுமே சீக்கிரமா சொல்லுவல்ல, ஒரு நியூஸ் இருக்குன்னு. இந்த வாட்டி மட்டும் ஏன் லேட்டா சொல்ற? நீ என்ன மணிக்கணக்கா கேம் விளையாடுவேன்னு எனக்கு ஜோசியமா தெரியும். பார்த்த உடனே தானே சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயத்துல மயக்கமே வருதேடி. இனிமே நான் சத்தியமா போன் தொடவே மாட்டேன். இப்படி வா என் வலிக்கு.